நம்ம டெல்லிக்கு போயிடுவோம் சார். இதே காவிரி பிரச்சனைக்கு காங்கிரஸோ பிஜேபியோ என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? தண்ணியே கொடுக்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்குறான் ரெண்டு பேருமே. ஆமா ஆமா. ஏன்னா இல்லையா அப்படி சொல்லி மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு? இருங்க சார், மாணிக்கமா தாகூர் அதாவது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வரும். ஆமா. இதனால காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸுக்கு எம்பி கிடைப்பான், ஆட்சி கிடைக்கும். பிஜேபி காலத்துல பிஜேபி எம்பி கிடைக்கும். தமிழ்நாட்டில் எதுவும் கிடைக்காது. இந்திரா காந்தியே இந்த தவறை செய்கிறார. 84 மரணம் அடைகிற வரை இந்திரா காந்தியே தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையில் அந்த மாதிரி இருக்க. இந்த கர்நாடகா என்ன பண்றாரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, நான் திருடியதை பூரா வெள்ளையாக்குவேன் வருக. இதுதான் இப்ப பாலிசி. திருடியதை பூரா எங்க காவியம்மாறன் அனிருத் கல்யாணம் இல்லைங்க சார். உங்க பையன் கல்யாணம் அங்கேயே நடக்க போகுது, இல்ல உங்க கல்யாணம் நடந்ததா? அப்புறம் பாருங்க, உங்களுக்கு என்ன அடையாளம்? சன் தொலைக்காட்சி. சன் தொலைக்காட்சி கன்னட சேனல் தான் 5 சேனல்ல வருமானம் அதிகமா கோடிகளை கொட்டுவதே எது? இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரல சார். எது சேருது? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இதான் திராவிட மொழி. அதே போல 5 சேனல் கன்னடத்தில் சேனலு, அதான் அதிக வருமானம். செல்வி கணவரும் அங்கதான் பல கோடிகளை கர்நாடகா பூரா வளைச்சு போட்டாச்சு. கர்நாடகா பூரா வளைச்சு போட்டாச்சு. அந்த ரஞ்சிதா சாமியார் இருக்கான, என்ன பேரு, நித்யானந்தா, அவங்ககிட்ட போய் சொத்து ஆட்டையை போட்டு அவனை விரட்டி விட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதுதான் நடந்தது. அப்போ திராவிடம் என்பது தமிழர்களை வஞ்சித்து, தமிழர்களை ஒழித்து, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, லண்டன், ஹோனலூலு, அமெரிக்கா தீவுகளில் கொண்டாட்டங்கள் நடத்துவதற்கு இங்க குருவ காஞ்சி. இல்ல சார், இப்ப 2 அமைச்சர் கெல்லூர் ராஜேஷும் திரு விஸ்வநாதன், மேலூர் விஸ்வநாதன் 2 பேரும் வெற்றி பெற்று அமைச்சரா இருக்காங்க இந்த அரசவையில. சோ அவங்க பேசி அவங்களுடைய அங்க சகாக்கள் தான் அங்க இருக்கிறவங்க. காங்கிரஸ் ஒரு முயற்சி, ஏதேனும் ஒரு முயற்சி கொடுங்கப்பா, ஏப்பா நம்ம ஊர்ல பாருங்கப்பா, முறையா பாருங்க 50 வருஷம் 58 வருஷத்துக்கு பிறகு நம்ம அமைச்சரா இருக்கும்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இத சொன்னா தமிழ்நாட்டு பக்கமே ஒதுக்கணும். கர்நாடக பக்கம் எட்டிக்கிட்டி பார்த்தீங்க, திரும்பி போக முடியாது காங்கிரஸ் காரணம். எங்க கர்நாடகா தமிழனே ஏமா சார். குளச்சல் துறைமுகம் இயற்கை துறைமுகம் சார். ஆமா. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அது எங்க கொண்டு போயிட்டான், விழிஞ்ச கொண்டு போயிட்டான். இங்க எந்த போராட்டம் இல்லையே. கருணாநிதி குடும்பமே போரா இல்லையே, அதிமுக போரா இல்லையே, கம்யூனிஸ்ட் போரா இல்லையே, காங்கிரஸ் போரா இல்லையே. முட்டாப்பைய தமிழ முட்டாப்பைய மூடப்பைய முளகா அரைக்கலாம். இதுதானே சார் இங்க கொள்கை. காங்கிரஸ்காரன் தானே குளச்சல் இருந்து எங்க தள்ளி விட்டான். சோனியா காந்தியினுடைய தனிப்பட்ட ஆர்வத்தினாலதான் குளச்சல் எங்க போச்சு, விழிஞ்சம் போச்சு. இந்த விழிஞ்சம் துறைமுகம் கட்டுறதுக்கு தேனியில மலை ஒடிச்சு எடுத்துட்டு போறோம். தேனியில் இப்படி ஒரு முட்டாள் ஒரு சமூகம் எங்காவது இருக்குமா? தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மேகதாத்து அணை கட்டுவதற்கு ஓபிஎஸ் காலத்துல தான் எங்க போச்சு மணல்? 2000 லாரி குமிச்சு கிடக்கங்க கர்நாடகா. அப்பவே வாங்கி வச்சாங்க. ஆமா. ஆனா இப்ப தடுக்க போறாரு நம்ம சிஎம். எப்படி தடுப்பார்? இந்த பேச்சுவார்த்தை தான், உட்கார்ந்து பேசி. ஆமா, பேசி கில்லி படம், ஜனநாயகன் படம், கத்தி படம், கதை அருமையா நடிச்சிருக்கீங்க. எப்படி இவ்வளவு சிறப்பா, எப்படி இந்த மக்கள் இதுதான் பாருங்க. சிவகுமார் உங்க ரசிகங்க நானு. நீங்க அந்த டான்ஸ் ஆடுறீங்கல்ல, திரிஷாவோட, நயன்தாராவோட, அமனா கூட, குமனா கூட, அதெல்லாம் யாரும் ஆட முடியாது. புஷி சொல்லுவார், எங்க தலைவருக்கு நிகர தலைவர் தாங்க, நீங்களாம் நல்லா ஆட முடியாதுப்பா. இதுதாங்க நடக்கும். தண்ணியும் வராது, கில்லியும் வராது. தமிழ்நாடு இனி ராமநாதபுரம் மாவட்டம் அப்படியே மழை வானம் பார்த்த பூமி அப்படியே வெடிச்சு கிடக்கும் தரையெல்லாம். ஏற்கனவே அங்க தண்ணி இல்லாத பிரச்சனையில வண்டி தள்ளிட்டு சுத்திட்டு இருப்பாங்க மக்கள். இப்போ தஞ்சை தரணையும் என்ன போகுது, வெடிச்சு செதற போகுது. நீங்க முப்போகம் விளையணும்ல பொங்கலுக்கு. ஆமா சார். நீங்க குருவைங்கிறது குறுகிய காலத்துல விளையிற பயிருக்கு பேரு குருவை. ஆமா.
3 மாசத்துல விளைஞ்சிடும். ஆமா. இப்போ எங்க 3 மாசத்துல விளையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சம்பா தான் நீண்ட கால பயிர், நிறைய மகசூல் வரும். சம்பா பொங்கலுக்கு, குருவை தீபாவளிக்கு. தீபாவளி செலவுக்கு குருவை, பொங்கல் செலவுக்கு சம்பா. தை பிறந்தால் வழி பிறக்கும். கல்யாணம், கச்சேரி, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் விளைச்சும்டா. அறுவடை முடிஞ்சு அந்த கொஞ்சம் விவசாயி கொடுத்தா அப்படி தான் சொல்லுவான், அறுவடை முடிஞ்சு கூட உனக்கு வாங்கி தரேன், சைக்கிள்லாம் வாங்கி தரேன், உனக்கு நல்ல பட்டு வேட்டி வாங்கி தரேன், பட்டு சேலை, எனக்கு விளையாடி சாம்பல் எல்லாம் அறுவடை பண்ணி வீட்டில் மேலே கீழே குருதுல மூட்டை இங்கே கிடக்கும், அங்கே 10 மூட்டை கிடக்கும், இங்கே கோழி வீங்கியும் குருவி வீங்கியும், நம்மளால் மூட்டை மேலே படுத்து கிடப்பான். செலவு காசு இல்லையா, குவார்ட்டருக்கு 5 படி நெல் எடுக்கணும் கொடுத்துருவான். அப்போது இது எங்கே சார் போவான்? விவசாய கூலியாக அந்த மண்ணை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. 7 லட்சம் ஹெக்டேர் நிலமாக விவசாய நிலமாக இருந்த கர்நாடகா 12 லட்சம் ஹெக்டேர் நிலமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இங்க என்ன என்ன நடக்குது? எல்லாம் ஃபிளாட் போட்டுங்கிறாங்க. நீங்க இன்னொரு பெரிய கொடுமை எது? அந்த இயற்கை வாயு நரிமணத்தில் எடுத்தான்ல, அது அது அந்த அந்த நரிமணம் மட்டும் மத்திய அரசாங்கம் அம்பானி கொடுத்து அந்த கேஸை பூரா எடுத்திருந்தான்னா அந்த வாயு நிரம்பிய இடங்கள் பூரா உப்பு தண்ணி உள்ள போந்துருக்கும். உப்பு தண்ணி உள்ள போனா என்ன ஆகும்? மேல என்ன ஆகும்? நிலம் உவராக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி உவராக மாறிக்கொண்டு இருக்கிற பொழுது உப்பளம் போடலாம். உப்போக விளைந்த நிலம் என்ன அளமா மாறும்? உப்பளமாக மாறும். யாழ்ப்பாணத்தை தான் சொல்லுவான், யாழ்ப்பாணத்து என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லடா, பனை மரங்களும் உவர் நிலங்களும். பனைமரம்னா பனைமரம் இருக்கும், இல்லைன்னா உவர் நிலம். கடல் காற்று அடிச்சு அந்த மண்ணு பூரா எது புரிஞ்சிருக்கும்? உப்பு பொறிஞ்சிருக்கும். அதெல்லாம் விளைக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லை. அதே போல 100 ஆண்டுகளில் தஞ்சை தரணி சோழன் கட்டி காத்த கல்லணை உப்பளம் வேணா போடலாம். பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்ட்டு. யதார்த்தத்தை பேசியிருக்கிறோம், உண்மையை பேசியிருக்கிறோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். தமிழர்களும் விழித்துக் கொள்ள வேண்டும். கர்நாடகாக்காரங்க அதிகாரிகள்லேருந்து அத்தனை பேரும் கன்னடனுக்கு தான் சொந்தம் காவிரின்றாங்க. மலையாளி இங்க இந்த நிலமோ வளமோ எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றாங்க. குப்பையை கொண்டு கொட்டுறாங்க. தமிழர்கள் நம்ம சீஃப் செக்ரட்டரி போய் ஜனநாயகம் பாட்டு வந்து கோப்பில் அதே மாதிரி கோப்பை ஜனநாயகம் இருக்கிற மாதிரி எழுதணும்னா சீஃப் செக்ரட்டரியே சஸ்பெண்ட். ஜனநாயகப்படி நடக்கணும். போய் முதல் காட்சியிலே பார்த்துட்டு வந்துடணும் எல்லா அதிகாரிகளும் போய்.